ஹாய் காய்ஸ். ஹே சிக்கி, ஒன் ஷாட் பார்த்துலாங்களா? வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். எந்த இன்ட்ரோவும் வேண்டாம், அப்படியே ஒரு ஃப்ளோவில். ஓகேங்களா? இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் காலேஜ் பஸ்ஸில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் மீராவும் காலேஜுக்கு வந்துட்ருக்கீங்க. எப்போவுமே அந்த பஸ் வந்து ஒரு சிக்னலில் நின்றுட்டு அதுக்கப்புறம் வர டோல்கேட்டை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் காலேஜ். ஓகேங்களா? நீங்கள் ஒரு மில்லியனருடைய பொண்ணு தான். உங்கள் அப்பா வந்து ஜீவோவாக இருக்கார். அதாவது பார் கம்பெனியோடைய ஓனர் தான் உங்கள் அப்பா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ காலேஜுக்கு நீங்கள் வந்துட்ருக்கீங்க. எப்போவுமே அந்த சிக்னலில் அதாவது ஒரு பென்னு, பென்சில், அப்புறம் புக்கே, பூவு, இந்த மாதிரி சம்திங்ஸ் ஏறி ஏறி பஸ்ஸில் ஏறி ஏறி விற்பாங்க இல்லைங்களா? அந்த ரோட்லலாம் இறங்கி விற்பாங்க இல்லைங்களா? அப்போது வந்து சிக்கி பார் விற்பாங்க. அந்த சிக்கி பார் வாங்கி வாங்கி சாப்பிட்ட பழக்கத்துக்கு தான் நீங்கள் அதாவது காலேஜுக்கு அப்புறம் தான். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் செகண்ட் இயர் நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க. இப்போது அந்த சிக்கி பார் அங்கே வாங்கி வாங்கி சாப்பிட்ட பழக்கத்துக்கு அந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் எப்போவுமே டெய்லியுமே ஒரு 10 பார் 5 பார் அந்த மாதிரி வாங்கி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. எப்போவுமே அங்கே ஒரு அங்கிள் அம்மா சிக்கி பார் சிக்கி பார் சிக்கி பார் சிக்கி பார் அப்படின்னு சொல்லிட்டு விற்றிட்டே இருப்பாங்க. அங்கிள் 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 எனக்கு மறந்துட்டீங்க பாருங்கள். வண்டியம்மா ஓகே ஓகே. அந்த காலேஜ் பஸ் நின்ன உடனே இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லம்மா என்கிட்ட பைசா இல்லை அங்கிள். இல்லை பரவாயில்ல வச்சுக்கோ, நாளைக்கு கொடு. இல்லை அங்கிள் பரவாயில்ல, எனக்கு 6 போதும். சரி ஓகேவா? இல்லை பரவாயில்லம்மா 10 வச்சுக்கோம்மா. சம்டைம்ஸ் இல்லை அங்கிள் போதும் அங்கிள். அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிங்க. ஏய் எனக்கு ஒன்று கொடுறி. மீரா என்னக்கிட்டே கேட்குறேன், நான் உனக்கு வேறு எதாவது வாங்கி தரேன் வா கேன்டீனில். அமௌண்ட் இல்லைன்னா இல்லை, ஜிபே பண்ணிக்கலாம் ஓகேவா? பரவாயில்லடி ஒன்று கொடுறி. இல்லை இது ஆஃபாவது கொடுறி. கொடுக்க மாட்டேன்டி. என்னடி பிடுங்கி சாப்பிட்ருவேன்டி. சாரி இரு கொஞ்சமாக தரேன். அப்படி அந்த சிக்கி பாரில் ஒரே ஒரு பீனட்டை மட்டும் புட்டு தரேன். என்னது இது? சிக்கி பார் ரீ சாப்பிடு. இது 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 வந்து சிக்கி பாரா? ஆமாடி, வேஸ்ட் பண்ணக்கூடாது, சாப்பிடு. இது இத்தனோடு இது அந்த வடிவேல் காமெடியில் மொத்தத்தையும் சாப்பிட்டு ஒத்த பிறக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தியா? அது கூட பரவாயில்லடி. இது என்னடி இது? ஒன்று அதுலேயும் பாரு, அந்த ஒன்றுத்துலேயும் கொஞ்சம் குருவி கடிச்சு வச்ச மாதிரி இருக்குது. ஏய் சாப்பிட்றி, உனக்கு பிடிக்கும்ல, அதனால தான் மொத்தமாக கொடுத்துருக்கியா? இல்லடி சாப்பிட்டேன். ஒழுங்காக ஓடி போய்ட்றி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தட்டி விட்டுருப்பா. அப்படி ஜன்னலால் கீழே விழுந்திருக்கோம். அப்போ அங்கே பைக்கில் ஒரு பர்சன் ஹெல்மெட்லாம் போட்டு வந்திருப்பாங்க. அவங்களுடைய டேங்க் கவரில் கரெக்டாக விழுந்திருக்கும். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. திரும்ப அப்படியே அவர் கையில் க்ளவுஸ் போட்டிருப்பார். இந்த ரைடர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த க்ளவுஸ். அதை அப்படியே எடுத்து பார்க்குறாரு. ஏய் என்னடி தூக்கி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலால் எட்டி பார்ப்பீங்க. அதாவது ஃபஸ்ட்டில் மீரா உட்காந்துருப்பா. ஜன்னல் பக்கத்தில் மீரா உட்காந்துட்ருப்பா. அந்த ஜன்னல் பக்கத்துக்கு மீராவுக்கு பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. 2 சீட்டடு அது. ஓகேங்களா? நீங்கள் 2 பேர் தான் இதில் உட்காந்துருக்கீங்க. ஏன் தூக்கி போட்டு வேஸ்ட் பண்ணாத. எதுக்கடி வேஸ்ட் பண்ண? ஏய் கொலை காண்டில் இருக்கேன், போயிடு மரியாதை உட்காந்துரு. சாரிங்க. அப்படியே ஒரு லுக்கு விடுறாரு. ஹெல்மெட்டை கழட்டலை, அப்படியே போட்டுகிட்டே ஒரு லுக்கு விடுறாரு முறைக்கிற மாதிரி. உங்களுக்கு தெரியுது. பட் ஆனால் அவருக்கு மீரா தான் போட்டா அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாரு. அவர் ஒரு லுக்கு விடுறாரு. சாரிங்க சாரி, என் ஃப்ரெண்டு தான் தூக்கி போட்டா அப்படின்றத உளறின உடனே சாரி நான் மன்னிச்சிருங்க, தெரியாமல் தூக்கி விழுந்துட்டோம், வேஸ்ட் ஆகிடுச்சு, நீங்கள் அதை தூக்கி போட்டுறாதீங்க, சாப்பிட்ருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? அவருக்கு இன்னும் ரொம்ப மறைக்கிறாரு. அப்படியே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே எந்திரிச்சு இப்போது அதாவது உட்காந்துட்டு இருந்துகிட்டே சொல்லியிருந்துருப்பீங்க, எந்திரிச்சிட்டு சொல்கிறீங்களா? அப்போவுமே நீங்கள் முன்னாடியே சாரி சொல்லியிருப்பீங்க இல்லைங்களா, சாரி அண்ணா மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. அப்போயுமே உங்களுடைய ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது. இப்போது நீங்கள் எந்திரிச்சு நின்று சொல்லுவீங்களா? அப்போ எந்திரிச்சு நின்று சொல்லும்போது உங்களுக்கு கழுத்துக்கு கீழே அப்படியே உங்கள் உடம்பு அப்படியே தெரியுது. இப்போது ப்ரொஃபைலில் இருக்கு இல்லைங்களா, ஸ்க்ரீனில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சுடிதார் மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதாவது ஒரு ஃப்ளர்ட்டில் அந்த துப்பட்டா இருக்குது. அப்படியே அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அந்த துப்பட்டா. அழகாக உங்கள் ஸ்ட்ரக்சர் அப்படியே தெரியுது. அவருக்கு பார்த்த உடனே அப்படியே ஸ்டன்னிங் ஆகிட்டார். ஸ்ட்ரக்சர் அப்படியே செம்ம வாய்ஸ். உங்களுக்கு முடி லென்த் அப்படியே ரொம்ப லென்த்தான முடி, உங்களுக்கு அப்படியே பின்னி போட்ட மாதிரி அந்த ஜடை உங்களுக்கு முன்னாடி தூக்கி போட்டு இருக்கும்.
அந்த மாதிரி பிக்சர் கிடைக்கலடா டிபிக்கு வைக்கிறதுக்கு, நான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு நான் வச்சுட்டேன். அப்படியே முன்னாடி தூக்கி போட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு அவர் எதுவுமே பேசவே இல்லை, மறைச்சிட்டு இருந்த அந்த ஃபேஸ் வந்து கூல் ஆகிடுச்சு. பட் ஆனால் ஹெல்மெட் கூலால் ரியாக்ஷன் தெரியாது இல்லையா, ஹெல்மெட் போட்டிருக்கிறதால இட்ஸ் ஓகே அப்படின்ற ஒரு வாய்ஸ் மட்டும் வந்துச்சு. அப்பா மன்னிச்சிட்டாங்கடி மீரா, எல்லாம் ஒன்றால் தாண்டி, எதுக்கு வேஸ்ட் ஏய் திரும்ப அதை பற்றியே பேசினேன்னு வச்சுக்கோயேன் காண்டாயிடுவேன், போயிடு போ போ, உன் செக்கி பாருன்னு நீயும். செக் கேவலமாக இல்லை உனக்கு? இல்லடி, ஒரு சிக்கி பார்க்காக என்ன வேணாலும் செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம், இதில் பஞ்சு டைலாக் வேறு நான் சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நீங்கள் காலேஜ் போகிறீங்க. அப்புறமே காலேஜ் வந்திருப்பார். ஆக்சுவலாக வந்து அவரோட காலேஜில் தான் நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க. அவர் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், ஓகேங்களா? ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் அவர். 4th இயர் படிச்சுட்ருக்காரு, நீங்கள் 2nd இயர் படிச்சுட்ருக்கீங்கடா. இப்போது வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, காலேஜில் வந்து ஃபேமஸான ஒரு பர்சன். பட் ஆனால் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, வி 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 அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடையாது உங்களுக்கு. பார்த்து என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் விட்டுருந்துருப்பீங்க. அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, நிறைய ஃபேன் பேஸ் காலேஜில் அப்படி இருக்காங்க, வி 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 அப்படின்ற ஒரு பைத்தியமாக. அவர் வந்து ஒரு அந்த பைக் ரைடில் அப்படியே பார்த்தாச்சுன்னா செம ஸ்டன்னிங்காக, ஆள் அழகாக செம்மையாக இருப்பார். இப்போ அப்படி தான் காலேஜில் போயிட்டு இருக்கார். நீங்கள் வந்து காலேஜ் பஸ்ஸில் உள்ளே வரீங்க. இது 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த பஸ்ஸில் தானே வருவா, நம்ம காலேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோட் பண்ணியிருப்பார், நம்ம காலேஜ் பஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருப்பார். இப்போது எந்த டிபார்ட்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தூரத்துலேருந்தே சைட் பண்ணுறாரு. கிடையாது கிடையாது கிடையாது, இவ கிடையாது அது, இவ கிடையாது அது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாரு. அவருடைய பார்வையெல்லாம் கழுத்துக்கு கீழே தான் போகுது. இறங்குற பொண்ணுங்க எல்லாரையுமே அப்படி தான் பார்க்குறாரு. இவ தான் இவ தான் இவ தான் ஃபேஸுக்கு பார்க்குறாரு. செம்ம அப்படியே அழகாக இருக்கீங்க. அப்படியே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா அப்படி என்ன சொல்கிறது, ஒரு எலுமிச்சை கலர் நிறங்க நீங்கள். அப்படியே அழகாக இருக்கீங்க. அப்படியே ஒரு ஓவல் ஷேப் ஃபேஸ் உங்களுக்கு, செம்ம அழகு. நீங்கள் என்ன சொல்கிறது, அப்படியே நீங்கள் இந்த ஸ்டெப்ஸில் அந்த காலேஜ் பஸ்லேருந்து கீழே இறங்கும்போது உங்களுடைய முன்னாடி இருக்கிற ஹேர் அப்படியே தூக்கி நீங்கள் பின்னாடி போட்டுக்கிட்டே நீங்கள் இறங்குறீங்க. நீங்கள் ஒரு நோட்டை கையில் வச்சுட்டு, ஏய் இதை இப்போ சப்மிட் பண்ணுமேடி, எதை இந்த சப்மிட் பண்ணுற வேலைலாம் என்னை கூப்பிடாத, போ நீயே சப்மிட் பண்ணிட்டு வந்து தொலை, எனக்கு சிக்கி பார் கொடுனா அதுக்கு மட்டும் நல்லா கணக்கு பார்க்குறல்ல. ஏய் சிக்கி பார் தானடி தரேன்டி, நீ பஸ்ஸிலே தரல, காலேஜுக்குள்ளே வந்துட்டா தரப்போகிற, சரி நானே போய் சப்மிட் பண்ணிக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போவீங்க. அவர் இப்போ உங்களை ஃபாலோ பண்ணுறாரு, என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாஃப் ரூம் போகணும். அந்த மேம் வேறு ஏதாவது வேலை வச்சுட்டே இருக்கும். கொடுத்துட்டு மேம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அப்படியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்கிட்டே போகிறீங்க. இதில் கேட்டுட்டு அவர் பேக்கில் வந்து சிரிச்சிட்டே வராரு. இப்போது மேம் மே கமின் மேம், வா ஏன் சப்மிட் பண்ணுன்னு எத்தனை நாள் சொல்லிகிட்ருக்கேன். வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், அதில் வச்சுட்டு இருந்தேன், என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டியா? மேம் அதான் சொன்னேனே மேம், நான் 1 வீக் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோடய நோட் வந்து மீரா எடுத்துகிட்டு போயிருந்தா. நீனும் மீராவும் சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் பொய் தான் பேசுகிறீங்க. இல்லை மேம் உண்மை. சரி விடு, ஒழுங்காக படித்து முடிச்சிடல, நல்ல மார்க் எடுத்துடுற, அதனால் உன்னை எதுவுமே கேட்க முடிய மாட்டேங்குது. ஓகே போ. ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் மேம். சரி உன்னோட ஹேர் ரெமடிஸ் ஏதாவது சொல்ல. மேம் அது சின்ன வயசுலேருந்து தானாக தான் மேம் வளருது, அதுக்குன்னு தனியாக நான் ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. சரி என்ன ஷாம்பு என்ன சீக்கா ஏதாவது? மேம் கார்த்திகா சீக்கா யூஸ் பண்ணுங்கள், முடி லென்த்தாக கண்டிப்பாக வளரும். உண்மையை பேசு, மீரா தானே? இல்லை மேம் நான் கார்த்திகா தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு மீரா பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஃப்ரெண்டு மட்டும் மீரா வேணும். அது தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டா மேம். சரி இப்போ ஓகே மேம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க.
அவர் அதாவது இப்போ நீங்கள் வந்து மேம் கிட்ட காமிக்கும்போது முடியை முன்னாடி தூக்கி அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து என்ன மேம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருப்பீங்களா, அந்த முடியை தூக்கி முன்னாடி போட்டு அந்த முடியை பிடிச்சிக்கிட்டே பேசியிருப்பாங்க, என்ன ரெமடிஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படியே அந்த அந்த பொசிஷனில் இருந்திருக்கும். திரும்ப நீங்கள் ஸ்டாஃப் ரூம்லேருந்து வெளில வரும்போது அந்த முடியை பின்னாடி திரும்ப தூக்கி போடுவீங்களா, அச்சோ இது மாதிரி பண்ணியே எனக்கு கீழே விழ வைக்கிறாளே அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கார். ஒரு மனுஷன் பின்னாடி வரான், வந்து நின்று பார்க்குறான். இப்படின்றதுல ஒன்றுமே தெரியல உங்களுக்கு. நீங்கள் மட்டும் காலேஜுக்கு கிளாஸுக்கு போகிறீங்க. இப்போது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாரு. என்ன மிக்கா? மிக்லையா இருக்கா இவ? எப்படி மிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா அவர் வந்து மெக்கு. ஸோ போகிறாரு. ஜேகே ஜேகே காதில் விழுதடா பைத்தியம், டீ லூசு பாலே, டேய் வைன் வர பாரா, எங்கடா? என்னடி சொல்லு, சிக்கி மூட்டை அப்படி கூப்பிட்டாரா? சிக்கி மூட்டை என்னன்னு சொல்லு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சிட்டு போவீங்க. சரி சரி சிக்கி மூட்டை நில்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜடையை பிடிச்சி இழுத்துருப்பாரு. இங்கே ஒரு மனுஷனுக்கு செம்ம கோவம் வருது அவன் மேலே. அதாவது அவர் வந்து 3rd இயர் ஸ்டூடெண்ட், நீங்கள் வந்து அதாவது தயங் வந்து 4th இயர் ஸ்டூடெண்ட்டு மெக்கானிக். இப்போ வந்து சரி சொல்லு. இல்லைடா. என்ன இல்லைடா, என்னன்னு சொல்லு. இல்லைடா சொல்லு. மீரா 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 என்ன? மீரான்னு சொன்னால் விழுந்து விழுந்து கேட்குற, ஆனால் நான் சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டேறல்ல. நீ பாவமாக மூஞ்சி வச்சுட்டு சொல்லாடி, என்னன்னு சொல்லு. மீரா வந்து சிக்கி பார் கேட்குறடா என்கிட்ட. குடேண்டி, ஏன் ஒன்று கொடுத்தா குறைஞ்சி போயிடுவியா? உன் ஆளுக்கு நான் எதுக்கடா கொடுக்கணும்? அப்போ தான் அவருக்கு மூச்சு வருது. ஓ மீராவோட ஆளா இவன். சரி 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 விடு விடு விடு. என்ன வாங்கி தரணும் அதானே? கேன்டீனில் இருக்காதில்ல, அதனால தான் உன்னை வாங்கிட்டு வர சொல்கிறேன், இல்லைனா என்னோடதில் குறைஞ்சி போயிடும். சரி நீ 2 கொடுத்துரு, நான் உனக்கு 3 வாங்கி கொடுத்துட்றேன், ஓகேவா? இதுக்காடி இங்கே வர? இங்கே பாரு, நீ வச்சுருக்க முடி அழகுக்கே வந்து உன் பின்னாடி 3 பேர் சுற்றிட்டுருக்கானுங்க எங்கள் காலேஜில். 3 பேர் சுற்றுறானுங்களா? எனக்கு தெரியலையே. எவனா எங்கேயாவது சுற்றணும், எனக்கு என்ன, அவனுக்கு மட்டும் சுற்றிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திரும்பவும் என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த முடியை ஆட்டி ஆட்டி நடந்து காமிச்சிட்டிங்க போயிருவீங்க. சிக்கி மூட்டை, டேய் சொல்லாத, சிக்கி மூட்டை சொல்லாதடா, டே அடிச்சிருவேன், சிக்கி மூட்டை சிக்கி மூட்டை சிக்கி மூட்டை. இனிமேல் அந்த லவ்வுக்கு தூத்து போகிறது அது இதுன்னு ஏதாவது வருவல்லடா, அப்போ பார்த்துக்குறேன். எப்போயோ செட் ஆகிட்டோம் தெரியுமா உனக்கு? என்னடா சொல்கிற? அவங்ககிட்ட சொல்லலை தானே? என்கிட்ட சொல்லவே இல்லைடா அந்த பைத்தியம். நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். டேய் எதுக்கிட்ட சொல்ல வேணாம்? ஏன்டி என்னையே பக்கத்து வீட்டில் இருந்துட்டு அவ்வளோ பாடுபடுத்துகிற, இது எல்லா விஷயத்தையும் சொன்னேன்னா அப்படியே வீட்டில் அம்மாவிட்ட வந்து பற்றி வச்சுட்டு இதெல்லாம் எப்படா சொல்லுவேன் ஆண்டிகிட்ட? இப்போ தெரிஞ்சிச்சுல, சொல்லாதார். இல்லை இல்லை இல்லை, முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தேன்னு வச்சுக்கேன், சொல்லணும்னு யோசிச்சிருக்க மாட்டேன். இப்போ தானே தெரிஞ்சிச்சு. எனக்கு ஏதோ 3rd பர்சன் சொல்லி தான் எனக்கு தெரியும்ப்பா. நான் கண்டிப்பாக போய் ஆண்டிகிட்ட வத்தி வைக்க தான் பாரு. இதோ பார், ஏதாவது சொன்னேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், இந்த முடி இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடி அப்படியே கையில் அப்படியே சுற்றுவார் பேக் சைடில். அதை பார்க்கும்போது அங்கே தயங்குக்கு அப்படியே வெறி ஆகுது. விடுடா, லூசு பையலே விடுடா. விட மாட்டேன்டி, லூசு பையலே விட்டுடுறா, உன்னை அடிச்சிரும்டா, விடுடா, வலிக்கிடா வலிக்கிடா, விடுடா விடுடா விடுடா. விட்டுடுறா, அவ்வளோ. விட மாட்டான்டி, சொல்ல மாட்டேன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன் விடுடா. சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணடி. சின்ன பொண்ணு இப்போ தனமாக இல்லை. நீ பண்ணுறதாண்டி சின்ன பிள்ளை தனமாக இருக்குது. சரி அப்போ நான் விடு, நான் சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ் தான், விடுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு செம்ம டென்ஷன் ஆகுது. இவ்வளோ க்ளோஸாக எப்படி பழகுறான் இவன், எப்படி இவ்வளோ க்ளோஸாக பழகுறான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. ஜேகே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப 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 பக்கத்து வீட்டு பையன். ஸோ 2 பேரும் ரொம்ப பாண்டிங், ஒரு நல்ல பாண்டிங் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. இப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்காக போகிறீங்க.
அப்போ வந்து ஹே சிக்கி, யார் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதாவது அந்த காரிடாரில் வந்து தூண் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து சாஞ்சிகிட்டே கூட்டிருப்பார். பட் ஆனால் உங்களுக்கு வந்து அவர் ஃபேஸ் தெரியவில்லை. நீங்கள் மட்டும் கிராஸ் பண்ணி போயிருப்பீங்க. அந்த 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 தூணில் வந்து அவர் ஃபேஸ் மறைஞ்ச மாதிரி இருந்திருக்கும். திரும்ப இப்போ அந்த தூணுக்கு வெளியில் வந்து நின்றுட்டு, ஹே சிக்கி, யாரை கூப்பிட்டீங்க? உன்னை தாண்டி. வாட்? உன்னை தாண்டி கூப்பிட்ட சிக்கி. சாரி, என்ன? ஐ லவ் யூ. வாட்? என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள்? யாருன்னே தெரியாது நீங்கள். யாருன்னு தெரியலையா? தெரியல. யார் நீங்கள்? என்ன டிபார்ட்மெண்ட்? ராகிங் ஏதாவது ப்ராங்கு? எந்த வெங்காயமும் கிடையாது. லவ் யூடி பொண்டாட்டி. என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக்லேயே போயிட்டுருக்கீங்க, பேக் வாலே நடந்துகிட்ருக்கீங்க. அவர் வந்து ஃப்ரண்ட்டில் நடந்து வந்துகிட்டே இருக்கார். நில்லுடி சிக்கி, சிக்கி நில்லுடி, சாரி சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஓடிருப்பீங்க. உங்கள் முடி அப்படியே ஆடிட்டு அப்படியே இருக்குது. இன்னும் உங்களோட டிபார்ட்மெண்ட் இன்னும் இருக்குன்னு தெரியல. நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி அடுத்த பில்டிங் ஓடுறீங்க. அதாவது இப்போ வந்து அவர் வந்து அந்த காரிடார் மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நீங்கள் இறங்கி கீழே ஓடிப்பீங்க. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் காரிடாரில் நின்று அந்த பால்கனி வழியாக அவர் கீழே பார்க்குறாரு, எந்த பில்டிங் ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நீங்கள் எந்த பில்டிங் ஓடுறீங்க, எந்த ரூம் ஓடுறீங்க அப்படின்றது நல்லாவே இங்கே வந்து தெரியுது. அந்த பில்டிங்கில் வந்து பி பிளாக் போயிருப்பீங்க. அந்த பி பிளாக்குக்கு இப்போ வராரு அவர் கிளாஸில். ஏய் சீனியரின்னு சொல்லிட்டு கிளாஸே அதிருது. இவங்களுக்கு தெரியவே இல்லை, இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. புது ஃபேஸ் கட்டு வின்ற நேம் மட்டும் தெரியும். சீனியர் வராரு. எந்த சீனியரி? வீடி. வீயா வராரு. சமான்சம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கிளாஸ்க்குள்ளே தான் வராரு. ஹே காய்ஸ், பாருங்கள். நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோதான் ஷாக் உங்களுக்கு. சொல்லுங்கள் சீனியர்னு சொன்னோடனே தெரிஞ்சு போச்சு, அந்த வீன்ற அந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிளாஸில் ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், ப்ரப்போஸ் கூட பண்ணிட்டேன். பட் ஆனால் இன்னும் ஆன்சர் இல்லை. வெயிட் பண்ணுறேன் சிக்கி, ஐ லவ் யூ. என்ன இவன் பைத்தியமா இவன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை கீழே டெஸ்க்கு கடியில் நுழைச்சிருப்பீங்க. யார் அந்த சிக்கின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஃபுல்லாக இப்போ பார்க்குறாங்க. என்னடா யாருன்னு தெரியுங்களா? ஆமாம் சீனியர், யார்? என்ன உங்களுக்கு? நீங்கள் சொல்லி ஆன்சர் பண்ணாமல் யாராவது இருப்பாங்களா? ஆமாம், ஆன்சர் பண்ணல, அவ ஓடி போயிட்டா என்னை பார்த்தது. யார் சீனியர்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லோரும் கேட்குறாங்க. யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவளாக வந்து சொல்லுவா. அப்போ நான் சொல்கிறேன். இல்லை சீனியர் அவளாக வந்து சொல்லும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். சிக்கு லவ் யூ, வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெளில போயிருப்பார். செம்ம மாசு. யார் அந்த பொண்ணு இந்த கிளாஸில்? யார்? நீனா மேனமணிக்கு நீனா? என்னாலடி என்கிட்ட சொல்லியிருந்தா அப்பயே கட்டி பிடிச்சிருக்க மாட்டான். நீ மேட்ரே முடிச்சிருப்ப, கட்டி மட்டும் முடிச்சிருப்ப. யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே யார் திரும்ப ஏதோ ப்ராங்க்குன்னு நினைக்கிறேன்டி. எப்படி வி சொல்லி அக்செப்ட் பண்ணாமல் ரிப்ளை பண்ணாமல் எப்படி இருப்பாங்க? தெரியல, பார்ப்போம். எப்படியும் ஒரு 2 டேஸ்க்குள்ளே தெரிஞ்சிடும்ல, அது ப்ராங்காக இருந்தால் கூட. நீ சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இப்போது வந்து தலையை மேலே தூக்கி உட்காருறீங்க. இப்போது வந்து என்னென்னா மீரா, யார் அவன் மாட்டும் வந்தான். சிக்கி லவ் யூன்னு சொல்லிட்டு போகிறான். என்னடி நடக்குதுங்க? அதாண்டி எனக்கும் தெரியல மீரா. அவன் அந்த மெக்கு டிபார்ட்மெண்ட் போனேன்னா ஜேகேவை பார்க்க. எதுக்குடி அவனை பார்க்க போனேன்? சிக்கி வாங்கிட்டு வர சொல்கிறதுக்காக போனடி. அப்போது இதுக்கு ஐயோ அந்த கதையெல்லாம் விட்றி, இந்தாட்டி இந்த சிக்கி ஃபுல்லாக நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு அவன் தாண்டி வந்து சிக்கின்னு கூப்பிட்டான். என்ன நம்மளை சிக்கின்னு கூப்பிட்றது? ஜேகே தானே இருக்கும், சிக்கி மூட்டான்னுவான். இவன் சிக்கின்னு சொல்லி கூப்பிட்டு லவ் யூன்ட்டாண்டி, என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு.
நான் ஷாக் ஆகிட்டு ஓடி வந்துட்டேன். பட் இப்போ எப்படி கிளாஸ் இப்போ கண்டுபிடிச்சி எப்படி வந்தேன்? ஆமாம், பெரிய நாட்டிலேயே மறைய முடியாத இடத்துல மறைஞ்சு வந்து நீங்கள் கிளாஸ் உள்ள நுழைஞ்சிங்களா? காலேஜில் இருக்கிறது 4 டிபார்ட்மெண்ட்டு, அதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீ படிக்கிறேன்னு எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருப்பான். சரி விடு, என்ன ஆன்சர் பண்ணலான் இருக்கு? என்ன நான் தான் வேண்டான்னு வந்ததுலே தெரிஞ்சிருக்கும்ல. என்னதான் இருந்தாலும் இப்போ திரும்ப சொல்லிட்டு போயிருக்கான்ல. எனக்குலாம் எதுவும் செட் ஆகாதடி. நான் பிரேக் டைமில் போயிட்டு இல்லை எல்லாம் முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து நீனும் மீராவும் நீங்கள் வந்து இப்போ தயங்க பார்க்குறதுக்காக போகிறீங்க. எங்கே எந்த டிபார்ட்மெண்ட் எது என்னன்னு தெரில. கிளாஸை விட்டு வெளில வரும்போதே இதுமாரி பேசிட்டு வரீங்க. அங்கே தான் இருக்கார். ஹேச்சிக்கி சவுண்ட் மட்டும் கேட்குது, எங்கே இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஒரு ரைட் சைடில் அங்கே பாரு. ரைட் சைட்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறீங்க. உங்களுக்கு அப்படியே பயம் ரொம்ப. சீனியர் என்ன முடிவு பண்ணியிருக்க? இல்லை சீனியர், எனக்கு இதிலலாம் விருப்பம். என்னடி முடிவு பண்ணியிருக்க? இதிலலாம் எனக்கு விருப்பம் இல்லை சீனியர். என்ன சீனியர்? என்ன முடிவு பண்ணியிருக்க? சீனியர் என்ன முடிவு பண்ணியிருக்கடி? அதான் சொல்லிட்டேனே சீனியர். எனக்கு அந்த ஆன்சர் வேண்டாம். எஸ், ஐ லவ் யூ தயாங் அப்படின்னு சொல்லு. சீனியர் ப்ளீஸ் சீனியர், எனக்கு விருப்பம். லவ் யூ தயாங் சொல்லு. சீனியர் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் முன்னாடி வந்துகிட்டே இருக்கார். அப்படியே உங்களை இழுத்து பிடிச்சி அப்படியே அப்படின்னு சொல்லி ஒரு முத்தை கொடுத்துட்றாரு. அவ்வளோதான். அங்கே நீங்கள் அதாவது உங்கள் கிளாஸை விட்டு வெளில வந்திருப்பீங்க. அந்த காரிடாரில் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. அப்படியே முத்தை கொடுத்துட்டாரு. அவ்வளோதான். நம்ம ஒயின் தாண்டி அந்த பொண்ணு. பாரு, ஒர்த்து தாண்டி அவளும் ஒன்றும் குறைஞ்சவளாம் இல்லை. அவள் இருக்கிற அழகுக்கு பாரு, அவளோட லென்த்தான முடிக்கே அவ்வளோ பேர் விழுறானுங்க. சீனியர் விழுந்ததெல்லாம் தப்பு இல்லடி, தப்பு இல்லை. ஒருத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அதாவது சில பேர் பொறுமையாக சொல்கிறாங்க, சில பேர் வந்து சத்தமாக இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கேட்குறது வந்து அவருக்கு வந்து ரொம்ப அப்படின்னா சொல்கிறது, ரொம்ப வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. நமக்கு ஒரு மேட்சான ஒரு பொண்ணு அப்படின்ட்டு முத்த கொடுத்துருப்பாரா. நீங்கள் வந்து அப்படியே அழுதுட்டு நீங்கள் வந்து கிளாஸ்க்கு நீங்கள் போகிறீங்க. மீரா அவன் என்ன பண்ணா பார்த்தியா அப்படி சொல்லிட்டு செம்ம அழுக. உங்கள் மூஞ்சே செவந்து போயிடுச்சு. உங்களுக்கு முத்த கொடுத்துட்டு இந்த மனுஷன் அப்படியே வந்து ஆடிட்டோரியம் போயிருப்பார். அங்கே போயிட்டு உக்காந்துட்டு ஆடிட்டோரியம் அந்த ஸ்டேஜில் உட்காந்துட்டு காலை ஆட்டிட்டு என்னவோ இந்த பருத்தி வீரனில் கார்த்தி நடப்பார் பார்த்தியா, அந்த பின்னாடி தலையில் கையை வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் போஸ் கொடுத்துட்டு அவர் மட்டும் ஒரு உலகத்தில் மிதந்துட்டுருக்காரு. நீங்கள் இங்கே அழுன்னு அழுதுட்டீங்க. அடுத்த 2 நாள் காலேஜுக்கே வரல. இந்த சம்பவத்தால் இவர் வந்து காலேஜுக்கு வரலையே, என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளாஸில் வந்து பார்க்குறதும் மீரா இல்லைன்றதும், என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, சொல்லு அவள் வீடு எங்கே இருக்குது, அவள் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டார்ச்சர் பண்ணியிருப்பார். எதுக்குமே அசராமல் அஞ்சாமல் எனக்கு தெரியாது, எனக்கு வீடுலாம் தெரியாதுன்றப்பா, எல்லாம் தெரிஞ்சு பொய் சொல்கிறாள்ல அப்படின்ற மாதிரி இவர் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணியிருப்பார், காலேஜ் ஸ்டாஃப் ரூமில் போயிட்டு ஆஃபீஸில் வந்து எல்லா டீட்டெயிலையுமே உருவிருப்பார். 2 நாள் வரல மனுஷன் வந்து வெக்ஸ் ஆகிட்டார். உருவிட்டு இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான சம்பவம் தான். நீங்கள் வந்து பால்கனியில் நின்றுட்டு அப்படியே சோகமாக மூஞ்சி எப்படி என்ன சொல்கிறது ரொம்ப தொங்கி போயிடுச்சு. அந்த முடியெல்லாம் எடுத்து தலையில் அப்படியே கட்டிட்டு நீங்கள் வந்து இப்போ சல்வார் போட்டு செம்ம அழகாக அதே மாதிரி என்ன சொல்கிறது, இந்த வீட்டில் வந்து நார்மலாக கேஷுவலாக போடுற சல்வார் இருக்கும்ல, அந்த மாதிரி சல்வார் தான், துப்பட்டா கிடையாது. உங்கள் முடி அப்படியே கிளிப்பு போட்டு நிறுத்திட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக வெளியில் பார்த்துட்டு அப்படியே காத்தோட்டமாக அப்படியே வாங்கிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க. அவ்வளோதான். உங்கள் ஃபேஸ்லாம் ரொம்ப ரெட்டிஷாக அப்படி இருந்துகிட்ருக்கு. ஃபைனலி கண்டுபிடிச்சிட்ட நீ. எந்த அவுட்ஃபிட்லேயும் நீ அழகு தாண்டி, செம்ம க்யூட் அடி சிக்கி.
ஹே சிக்கி, எங்கே இங்கே வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இங்கே பாரு, இங்கே இருக்கம்ப. சீனியர் சீனியர், நீங்கள் ம் வா. நான் வரமாட்டேன், வீட்டில் எல்லோரும் இருக்கான். அப்போது நாங்கள் வரேன், நான் வரேன் சனி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது அப்படியே நீங்கள் கீழே இறங்கி வந்திருப்பீங்க. வந்ததும் இல்லாமல் அவர் கையை பிடிச்சி கூட்டிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கும், அங்கே கூப்பிட்டு போயிருப்பீங்க. என்ன தான் சீனியர் உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு விருப்பம் கிடையாது, உங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டு நீங்கள் பேசுகிறீங்க. சிக்கி, நீ அழுதாலும் அழுகுதாண்டி, கோவப்படும் போதும் செம்ம அழகாக இருக்கு. உன் முகம் அப்படியே என்ன சொல்கிறது, தக்காளி பழம் மாதிரி அழகாக சக்கச்சவேன்னு போயிடுது. சீனியர் சீரியஸாக பேசிகிட்டு இருக்க, டென்ஷன் பண்ணாதீங்க. எனக்கு பிடிக்கல மீன்ஸ் பிடிக்கல தான், நோ மீன்ஸ் நோ தான், வேண்டாம். உண்மையாக சொல்கிறியாடி? உண்மையாக சொல்கிறியாடி? உண்மையாக தான் சீனியர் சொல்கிறேன், எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் விட்டுருங்க. உண்மையாகவே பிடிக்கல, என் முகத்தை பார்த்து பேசு. பிடிக்கல சீனியர், யாருனே ஒன்று தெரில, இதில் உன்னை லவ் கண்ட கருமாந்திரமும் பண்ணி தோணுச்சு. என்னடி சொன்னேன், கருமாந்திரமா? அப்புறம் நீ பண்ணதுக்கு பேர் என்ன? கருமாந்திரம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கருமம் அந்த மாதிரி தான். என்னால் அதை மறக்க கூட முடியல. எப்படின்னா என்ன அறியாமல் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ரொம்ப அது வேறு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எனக்கு பிடிக்கல, வேண்டாம், எனக்கு வேண்டாம் சீனியர் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போகிறீங்க. அதாவது அழுதுகிட்டே சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடலான்ட்டு. பட் ஆனால் அவர் வந்து ஃபார்வர்டில் நடந்து வரார். சிக்கி, சிக்கி, உன்னை மேடாக லவ் பண்ணுறேன். நீ ஏன்னா உனக்கு அடையாளம் தெரியலையாடி? நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக நீங்கள் பார்க்குறீங்க. பஸ்ஸில் சிக்கி பார் சாப்பிட்டு பைக்கில் ஒருத்தவங்க மேலே விழுந்துச்சு பார்த்தியா, அது நான் தான். நீங்கள் அப்படியே என்ன மேடாக பார்க்குறீங்க. உன் ஃபேஸை பார்க்கலடி, உண்மையாக உன் ஃபேஸை நான் பார்க்கவே இல்லை. உன்னோட வாய்ஸ் உன்னோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சிச்சு. இவ தான் பொண்டாட்டின்னு நான் இப்போ முடிவு பண்ணேன். லவ் பண்ணலான்னு இல்லை, அப்போயோ 11 ஃபஸ்ட் சைட் விழுந்துட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது என்னோடய காலேஜில் நீனும் படிச்சிட்ருக்க அப்படின்ட்டு. எனக்கு தெரியல, உண்மையாக அவ்வளோ நாள் தெரில. ஏன் 2 இயர்ஸ் ஆச்சு உன் பின்னாடி வந்திருக்கண்ணா, என்றைக்காவது உன் ஃபேஸை நான் பார்த்துருக்கேனா, இல்லை நீ என்ன என் ஃபேஸை பார்த்துருக்கியா? தெரியுதுல்ல, பார்த்த உடனே தோணுச்சு நீ தான் என் லைஃப்னு. முடிவு பண்ணண்டி. ஆமாம், முடிவு பண்ணேன். இல்லை, எனக்கு யோசிக்காத முடிவெடுக்காத. நான் உன்னை அப்படியே எதுவும் கிடையாது, வெயிட் பண்ணுறேன். அந்தளவுக்கு வெயிட் பண்ணலன்னா அப்புறம் என்னடி லவ் வெங்காயம் எல்லாம். வெயிட் பண்ணுறேன். சீனியர் இருந்தால் வெயிட் பண்ணுறேன்டி. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும், எவ்வளோ மாதம் சொல்லு. வெயிட் பண்ணுறேன். அதுக்குன்னு பிடிக்கல, அருவருப்பாக ஃபீல் பண்ணுறேன், அசிங்கமாக ஃபீல் பண்ணுறேன், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விடாத. எனக்கு ஹர்ட் ஆகுது. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, அப்படி தான் சொல்ல முடியும். டைம் எடுத்துக்கோடி. நான் தான் உன் புருஷன், புரியுதா? பார், எல்லாம் எனக்கு தான், என்னோட இது நான் தான் யூஸ் பண்ணுவேன், நான் தான் எடுத்துப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதெல்லாம் நீ முடியாது, கிடையாது. வருவருப்பாக ஃபீல் பண்ணுறேன், இந்த சொல்கிற வெங்காயத்தெல்லாம் விட்டுடு, புரியுதா? இல்லை, எனக்கு பிடிக்கல மீன்ஸ் பிடிக்கல தான். எனக்கு பிடிக்கல, வேண்டாம். சொல்லு, திரும்ப சொல்லுடி. எனக்கு பிடிக்கல மீன்ஸ் பிடிக்கல தான், வேண்டான்னா வேண்டாதான், வேண்டாம் விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவர்கிட்ட வந்து திரும்ப ஃபோர்ஸாக உங்களுக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு பேஷனேட்டடான அவர் சைட்லேருந்து கிஸ். பட் ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து தடுக்கிறீங்க. வேண்டாம் வேண்டாம் விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் காலரை பிடிச்சி இப்படி தட்டிகிட்டே இருக்காங்க. விடுங்க.
விடு 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 அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தள்ளி விட்டுருப்பீங்க. இந்த கிஸில் லஸ்ட் ஏதாவது தெரியுதாடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட உங்களை க்ளோஸாக கிட்ட இழுத்து வச்சு அவர் வந்து ஒரு கை வந்து உங்கள் ஹிப்லேயும் ஒரு கை வந்து உங்கள் அப்படியே ஷோல்டர் அப்படியே வந்து சுற்றி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி உங்களை அப்படியே கேட்குறாரு. நீங்கள் அவருடைய கண்ணை பார்க்குறீங்க, அதில் வந்து எதுவுமே அந்த மாதிரி எதுவும் தெரியல. சேம் டைம் வந்து உங்களை ஏதோ இழுக்குது, சேம் டைம்ஸ் வந்து இதை வந்து இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அழுகையாக இருக்குது. என்னடி ஃபீல் பண்ணுற, என்ன ஃபீல் பண்ணுறடின்னு கேட்டேன். அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி கேட்குறாரு. நான் ரொம்ப சீனியர், ப்ளீஸ் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து பேசிட்டீங்க, வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்களே, வெயிட் பண்ணுங்கள். அதாவது தயவு செஞ்சு செய்யுங்க. டக்குன்னு அந்த மாதிரி பிடிச்சி வச்சு பண்ணாதீங்க ப்ளீஸ். பயமாக இருக்குது, உங்கள் கிட்ட வர்றதுக்கு பயமாக இருக்குது. ஏதாவது இப்படி பண்ணிட்டு வரோம் அப்படி பண்ணிட்டு வரோன்னு தோண வைக்கிது எனக்கு. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுறேன்டி, கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். இந்த வார்த்தையை முன்னாடியே சொல்லியிருந்தோன்னு வச்சுக்கோயேன், பண்ணியிருக்க மாட்டேன்டி, வெயிட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் உன்னோட லிப் அப்படியே எனக்கு இழுக்குதுடி, கூப்பிடுது. தயாங் வாடான்னு கூப்பிடுதுடி. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. சரிங்க ப்ளீஸ் கொஞ்சம் கையெல்லாம் விடுங்களேன், கொஞ்சம் விலகுங்களேன், எனக்கு அப்படியே மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது. ப்ளீஸ் கொஞ்சம் தூரம் போங்களேன். சரி ஓகே, இவ்வளோ தூரம் ஓகேவா? தூரம் மீன்ஸ் இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பாவது பின்னாடி போகணும். கிட்டே இன்னும் நின்றுட்டு உரசிட்டு நிற்கிறதுலாம், அதாவது உங்கள் உடம்பு அவர் உடம்பு இன்னும் உரசிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் அது தூரம்னு சொல்லி அவர் இது பண்ணியிருப்பார். சரிடி, எவ்வளோ டைம் வேணும் உனக்கு? எனக்கு ஒரு 1 இயர் டைம் கொடு. என்னது 1 இயர் டைம் கொடுப்பாங்களா உனக்கு? யோசிக்கிறதுக்கு 1 இயர் டைம் வேணுமாடி உனக்கு? சீனியர் கிட்ட வராதிங்க. சரி ஒரு 1 மந்த். இன்னும் கிட்ட ரொம்ப க்ளோஸில் உங்களை இழுத்து அப்படியே இறுக்கமாக பிடிக்கிறாரு. சீனியர் சொல்லுடி, நீ டைம் கேட்குற, நான் வந்துட்டு நான் பார்க்குறேன், நான் வேற ஒன்று. சரி 1 வீக். என்னோட இறுக்கி அப்படியே பிடிக்கிறேன். 2 டேஸ் சீனியர், 2 டேஸ் போதும். ப்ளீஸ் ரிலீஸ் பண்ணுங்கள், டச் பண்ணாதீங்க ப்ளீஸ். 2 டேஸ். ஒன் டே இன்றைக்கி போயிடுச்சு. நாளைக்கு நைட்டு இதே இடத்துக்கு வந்து நிற்பேன். சொல்கிறேன் உன்னோட முடிவு என்னென்னு. ஆல்மோஸ்ட் எஸ் மட்டும்தான் வரணும். நோன் வந்துச்சுன்னு வச்சுக்கேன். ஓகே சீனியர், டைம் கொடுங்க ப்ளீஸ். நீங்கள் போகிறீங்க, ரொம்ப அழுது உடஞ்சி போகிறீங்க. அவர் ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு போகிறாரு. திரும்ப ஸ்டாப் பண்ணிவிட்டு, சிக்கி லவ் யூடி, உன்னை ஃபோர்ஸ் பண்ணணும்னு எண்ணமே கிடையாது. பட் என்கிட்ட இருக்கிற லவ்வை ஃபுல்லாக உனக்கிட்ட மட்டும் கொடுக்கணும், உனக்கு மட்டும் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். அது எப்படி கொடுக்கணும்னு தெரில. இந்த ஆர்டரில் இப்படி தான் அப்படி தான் கிடையவே இல்லடி. கொடுத்துடணும் அப்படி மட்டும்தான் எனக்கு தோணுது. புரியுதா? இது எல்லாத்தையும் லஸ்ட்டில் சேர்த்துறாடி. லவ் மட்டும்தான், என்னோடய லவ்வை மட்டும்தான் கொடுக்குறேன். இன்னும் கொடுக்கணும்னு தோணுதுடி. லஸ்ட்டாக பாத்துறாதடி. நீங்கள் அதாவது இது அவர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க, கேட்டுக்கிட்டே இப்போ நீங்கள் போகிறீங்க. அவர் வந்து லாஸ்ட்டாக கத்திருப்பார், லஸ்ட்டாக மட்டும் பாத்துறாதடி சிக்கி, லவ் யூ, புரியுதா? லஸ்ட்டு கிடையாடி, லவ்டி மனசில் வச்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார். நீங்கள் போயிட்டு அழுன்னு சொல்லிட்டு அழுறீங்க. எதுக்கு தான் அழுக வருதுன்னே தெரியல. உங்களை கேட்காம உங்களோட கிஸ்ஸை எடுத்துட்டாரு அப்படின்றது ஒரு கோபம். சேம் டைம்ஸ் நான் சொல்ல கேட்காத என்னை கட்டி பிடிக்கிறான் அந்த மனுஷன், கையை வைக்கிறான் மனுஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கோவம் வருது. என்னோடய விருப்பம் இல்லாமல் எப்படி வந்து டச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செம கோவம் வருது. அந்த கோவத்தில் இப்போ மீரா கால் பண்ணுறா, எடுக்கல. வீட்டிலேருந்து அம்மா கூப்பிட்றாங்க, தனியாக விடுமா. இதே மாதிரி தான் பேசிகிட்ருக்கீங்க. அடுத்த நாள் ஆகுது, ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க, ஷவரில் நின்றுட்டு
ஓ, அவனை பார்த்தா பயமாகவும் இருக்குது, சேம் டைம்ஸ் ஏதோ ஒரு ஃபீல் வருது. இது என்ன ஃபீல், என்ன இது எனக்கு எதுவுமே தெரியல. நான் எப்படி அவனை ஏற்றுப்பேன்? போகிறோம், கண்டிப்பாக முடியாது, எனக்கு பிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். வேறு எதுவும் சொல்லவே மாட்டேன். நான் பிடிக்கல, எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்க்கு கிளம்புறீங்க. இன்றைக்கி காலேஜ் போகிறீங்க. அவர் வந்து உங்களை பார்க்கவே இல்லை, என்னவோ தெரில, நீங்கள் தேடுறீங்க. வந்து இங்கே நின்றுட்டு ஏதாவது டார்ச்சர் பண்ணுவானோ, இங்கே ஏதாவது வருவானோ, அங்கே வருவானோ, கண்டிப்பாக எப்படியாவது ஒரு இதில் இங்கே ஃபேஸை வச்சு பார்த்து தானே ஆகணும் அப்படின்றதுக்காக வந்துடுவான்ல அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. இரிட்டேட் ஆக போகுது அப்படின்னு இப்படி யோசிக்கிறீங்க. எங்கேயுமே அந்த தயங்க பார்க்கவே இல்லை நீங்கள். என்னடா அது, எங்கேயுமே ஆளை காணோம், ஒரு வேளை ஃப்ரீயாக விட்டுட்டானோ, மறந்துருப்பானோ அப்படிலாம் யோசிக்கிறீங்க. இல்லை, அவர் உங்களுக்கு கொடுத்த டைம் வந்து அது கொடுத்ததாகவே இருக்கட்டும், நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி அவர் பார்க்க வேண்டான்னு இருப்பார். பட் ஆனால் உங்களுக்கு தெரியாமல் அவர் எங்கே இருந்தாலும் பார்த்துட்டே இருப்பார். நீங்கள் வந்து இல்லையே அப்படின்ற மாதிரி, சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு காலேஜ் போகிறீங்க. இப்போ வந்து ஜேகோவும் மீராவும் சொல்லிட்டு ஜோடியாக வருவாங்க. நீங்கள் வந்து கிளாஸில் உட்காந்துட்ருப்பீங்க. என்னடா எனக்கே தெரியாமல் ஜாயிண்ட் அடிச்சிட்டிங்க, எனக்கே தெரியாமல் ஏதோ பண்ணுறீங்க, லவ்வுன்னு மட்டும்தான் போயிருக்கா இல்லை லவ்வை தாண்டி வேறு ஏதாவது அப்படிலாம் ஆயிருந்தேன்னா மீரா வந்துட்டு சொல்லியிருப்பாளாடி. ஓ, அப்போ நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன், தவிர கொஞ்சம் பெரிய ஆளாட்டிங்களோ. அப்புறம் ஆபியோஸ் அடி, பெரிய ஆள் ஆகிட்டேன், லவ் ஆகிட்டேன், கம்மிட் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன, ஒரு தாலி கயிறு, அதை கட்டிட்டுனா புருஷன் பொண்டாட்டின்னு ஆகிடுவோம். அப்புறம் என்னடா புள்ள குட்டின்னு ஆகிடுமா? ஆபியஸா ஆகுண்டி. இப்போ தாண்டா தெரியுது உங்களுக்கெலாம் என்ன சொல்கிறது, நான் என்ன கனவாக கண்டேன், புள்ள பூச்சிக்கெல்லாம் கை கால் முளைக்கும் அப்படின்னு. நாங்கள் கூட தான் கனவு கண்டோம் புள்ள பூச்சிக்கு கை கால் முளைக்காதுன்னு. பட் ஆனால் முளைச்சிருக்கே. என்னடா பைத்தியக்காரா சொல்கிற? இல்லடி, என்னாச்சு தயங்க விஷயம்? அதை பற்றி பேசாதீங்கடா. சொல்லுடி, அதை பற்றி பேசாதீங்க. ஓயன் பார், தயங்க வந்து யார் பின்னாடி சுத்தன ஆளே கிடையாது தெரியுமா? எனக்கு சீனியர் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பர்சன்டி, நல்ல பையன்தான், எந்த ஒரு பேட் இம்ப்ரெஷனும் கிடையாது அவன் பேரில். அவ்வளோ பொண்ணுங்க சுற்றுறாங்க, கண்டுக்கவே மாட்டான். இப்போதோ பார், மீரா பின்னாடி நான் சுற்றிட்டுருக்கேன் தான், இல்லைன்னு சொல்ல. சேம் டைம்ஸ் என் பின்னாடி ஒரு 2 பொண்ணு சுற்றுதுன்னா அதில் ஒரு பொண்ணு அழகாக இருந்ததுன்னு வச்சுக்கேன், ஒரு சைட்டாக அடிக்கும். மீரா முறைக்கிறா ஜேகேவை. இல்லடி, ஒரு வார்த்தைக்கு என்னடா வார்த்தைக்கு சொல்கிறேன், என்னடா வார்த்தைக்கு சொல்கிறேன்னு கேட்டு அப்படி விட்டு வலிக்கடி. நான் சொல்ல மாட்டேன்டி, சும்மா சொன்னடி, ஒரு பேச்சுக்கு கூட சொல்லக்கூடாது. நான் ஏன் பேச்சுக்கு கூட சொல்லக்கூடாது? சரிடி, சரி விடு வலிக்குது, விடுடி வாயிட்டுருப்பாங்க. எல்லாத்தையும் இந்த 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 விஷயத்த எல்லாமே நீங்கள் காலில் வாங்குவீங்க. இருந்தாலும் இதோ பார், அந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டான், பார்த்துக்கோ. அப்புறம் உன் விஷயம், உன் விருப்பம் ஜேகே, அதாண்டி நானும் சொல்கிறேன். உன்னோடைய விருப்பம் தான் எல்லாமே. வேண்டாம்னா வேண்டான்னு சொல்லு, வேணும்னா அக்செப்ட் பண்ணு. இப்போ கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. டைம் ஆகுது, 6 o'clock ஆகுது, 7 o'clock ஆகுது, நீங்கள் போகவே இல்லை. இப்போ வந்து ஜேகே சரி தயங்க வந்திருப்பார், வருவாளா மாட்டாளா, அவ்வளோதானா, எல்லாமே அவ்வளோதானா? அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேயே உட்காந்துருக்காரு. நீங்கள் இப்போது வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. திரும்ப வந்துடுறீங்க. இப்போ வந்து அந்த பார்க்குடைய கேட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த கேட்டோட சத்தம் வந்து அப்படியே இழுத்த மாதிரி ஒரு, அப்படி என்ன சொல்கிறது, ஆயில் போடாத கதவில் சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த கேட்டில் சவுண்டு வருது. திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு கிட்ட வரலான்னு ஒரு 2 ஸ்டெப் அங்கே நில்லுங்க சீனியர். ஏன் வயன் சொல்லு. நான் உன்னை சிக்கன் கூப்பிடல, நீ சொல்கிற பதிலில் தான் இருக்குது. நான் சிக்கன் கூப்பிட்றதும் ஒயினும் கூப்பிட்றதும். நீங்கள் ஒயின்னே கூப்பிடுங்க சீனியர். என்னடி சொல்கிற? நான் வேண்டாமா? ஆமாம் சீனியர்,
எனக்கு விருப்பம் இல்லை. நோ மீன்ஸ் நோ தான் சீனியர். நோ மீன்ஸ் நோ தான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நீங்கள் என்ன சொல்கிறது, ததும்பி அழற ஸ்டேஜில் தான் நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையை சொல்கிறேன். இதில் என்ன உங்ககிட்ட பொய் பேச இருக்கு? உங்களை என்ன 10 வருஷமாக தெரியுமா? இல்லை ஒரு 1 மந்த்தாவது இருக்குமா உங்களை பார்த்து பேசி? அதுவும் கூட கிடையாது. அந்த டியூரேஷன் கூட நம்ம கூட கிடையவே கிடையாது. நீங்கள் மட்டும் வந்தீங்க, லவ்வாக சொன்னீங்க, கிளாஸ்க்கு வந்தீங்க, எல்லாத்தையும் சொன்னீங்க, மொத்தம் கொடுத்தீங்க. இது 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 எந்த கணக்கில் வரும்னே தெரியல சீனியர். இப்போது ஏன்னு தெரில, நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது கூட உங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது, ஏன் நம்ம நோ சொல்லணும், ஏன் சொல்லக்கூடாது அப்படின்லாம் வாய் விட்டுருப்பீங்க. அவர் உடனே உங்ககிட்ட வந்து என்னடி சொன்ன நோன்னு சொல்லியிருக்க சீனியர். இல்லை, வேறு என்னவோ சொன்னடி. இல்லை சீனியர், இல்லை. கிட்ட வாடி. நீங்கள் விடுங்க சீனியர். நீங்கள் அப்படின்னு நிலையிறீங்க. நீங்கள் அது என்னன்னே தெரில, அது ஒரு ஈர்ப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறது, அவரை இக்னோர் பண்ணாதன்னு தான் சொல்லுது. உங்கள் உடம்பும் சரி, உங்கள் மனசு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சேம் டைம்ஸ் வந்து என்னடா 1 நாள் 2 நாள் இது அவ்வளோதான். இந்த டியூரேஷனுக்குள்ளால் எப்படி ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம மிங்கிள் ஆகுறோம், எப்படி நம்ம அவர்கிட்ட கொடுக்குற அளவுக்கு நமக்கு எப்படி இந்த உடம்பு சொல்லுது, மனசு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு தவிக்குது, எப்படி படப்படன்னு அடிச்சுக்குது, ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆகுது. அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, கிட்ட வாடி. விடுங்க சீனியர், கிட்ட வாடி அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி அப்படியே கட்டி பிடிச்சிருப்பாரு. கட்டி பிடிச்சி அப்படியே கீழே குனிஞ்சு, அதை அவர் ஹைட்டு, நீங்கள் கொஞ்சம் கொள்ளலாம், கீழே குனிஞ்சு அப்படியே உங்கள் ஹார்ட் பீட் அப்படியே காதில் வச்சு அப்படியே உங்கள் செஸ்ட் மேலே அப்படியே அப்படியே லேடாகி கேட்குறாரு. அப்படியே லேப்டாப் அப்படி சொல்லிட்டு படப்படன்னு அடிச்சுக்குது. ஓகே, என்ன உனக்கு பிடிக்கல அதானே? ஆமாம் சீனியர். ஓகே, என்ன உனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படி தானே? ஆமாம் சீனியர். அப்புறம் ஏன்டி இப்படி அடிச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சுருப்பாரு. உங்களுக்கு அப்படியே பேடாக ஐஸ் ஓப்பன் ஆகி நீங்கள் அப்படியே பப்பி ஏஜில் பார்க்குறீங்க. என்னடி பார்க்குறேன்? அப்படியே பண்ணிட்டேன்டி. நீ தான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கேயே இருங்க சீனியர் சொன்ன பார்த்தியா? பயந்துட்டேன். பட் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உன் கண்ணு 2 சொல்லுது, தயங்கின கட்டிக்கோ, அப்படியே ஒட்டிகிட்டே இரு, உரசிட்டே இருன்னு சொல்லுதுடி. என்னை விட்டுறாதடான்னு சொல்லுது. எப்படி விட சொல்கிற? லைஃப் லாங் இப்படி தான் இருக்க போகிறோம் சீனியர். இல்லை, எதுவும் பேசாத, புரியுதா? சீனியர் விடுங்க சீனியர், விடுங்க சீனியர் அதே சொல்லிட்டு நீங்கள் அடிச்சுட்டே இருந்திருப்பீங்க. என்னை நீ அடிச்சே தவிர தள்ளி விடலடி. உனக்கு என்ன சொல்கிறது, ஃபீல் பண்ணுறேன் என்னோட லவ்வை. இல்லையே, நான் வேண்டான்னு தான் அடித்தேன். அப்புறம் ஏன்டி தள்ளி விடலை? ஃபஸ்ட் டைம் தள்ளி விட்ட பார்த்தியா, அதில் இருந்துச்சு கோவம், வெறுப்பு எல்லாமே இருந்துச்சு. பட் ஆனால் அதில் லவ் மட்டும்தாண்டி இருக்குது. விடுடான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சேம் டைம்ஸ் இன்னும் ஹாஷாக கொடுடான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. கொடுக்குவாடி, லவ் லாட்ரி. என்னை ஏதோ பண்ணுறடி நீ. அக்செப்ட் பண்ணுறீங்க, பட் நீங்கள் கொடுக்கல. தெரியல, வேண்டான்னு சொல்லவே தோண மாட்டேங்குது. ஏதோ உங்ககிட்டேருந்து என்னை இழுக்குது, போகாதா, இவனை விட்டுறாதான்னு சொல்லுது. உண்மைதான், ஒத்துக்கிறேன் சீனியர்.
ஆனால் மோட்டிவாய புரியுது. என்ன வந்தான், லவ் சொன்னான், கிஸ் பண்ணான், தடவறான், உரசுறான், நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோன்னா நம்ம சீப்பாக நினைப்பான். அப்படி தானே யோசிக்கிறேன். நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் யோசிக்கிற ஒரு பேசிக்கான நார்மலான ஒரு லைன் அப்படின்னா இது கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ அப்படி அதை கெஸ் பண்ணி சொல்கிறாரு. தெரியல, நோன்னு சொல்ல தோணலை. சம்டைம்ஸ் நான் அந்த நோக்கு ரீசன் தேடுறேன். அந்த ரீசன் ஃபுல்லாக அது உங்களுக்கு சூட்டாகவே ஆகலை. நான் திரும்ப என்ன புதுசான்னு சொல்லிட்டு தேடுறேன். அதுக்காக தேடி 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 தான் நான் அழுகிறேன். எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு சீனியர். இது போதுண்டி என் சிக்கி பொண்டாட்டி. கையை சும்மா இருங்க. ஏன்டி எப்படி என் பொண்டாட்டி? இப்படி இங்கே பாரு, இந்த துப்படா எப்படி போடுறி, எனக்கு இப்படி போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். இப்படி போட்டு தானே எனக்கு அப்படி கிக்கு ஏறிச்சு. நீ துப்பட்டாவை இப்படி என்ன சொல்கிறது, அந்த உன்னோட ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே தெரிகிற மாதிரி போட்டிருந்தா கூட எனக்கு அந்த மாதிரி தோணிருக்குமான்னு தெரியலடி. பட் அந்த ஃப்ளோட்டில் விட்டு கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக உன்னுடைய ரெண்டும் அவ்வளோ கவர்ச்சிடி, அவ்வளோ கவர்ச்சி மயக்கிட்டேன். நீ நடக்கும்போது உன்னோட ரெண்டு சைட்லேயும் துப்பட்டா அப்படியே வேவாகி இந்த காதில் பறந்துட்டு வரும்டி. சென்ட்ரலாக மாதிரி இருப்பேன். அழகடி நீ, கொல்ல அழகடி நீ. இந்த துப்பட்டா ரெண்டு சைடில் நடுவில் உன்னோட ஹேர் அவ்வளோ லென்த்தியாக நடக்கும்போது போதடி. நோ வேர்ட்ஸ் டெல் அபவுட் தட். ஜஸ்ட் ஃபீல் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கும். எனக்கு அப்படியே ஒரு போதை, அப்படியே என்ன சொல்கிறது, அப்படி இருக்கும். ஒயின் சிக்கியை விட்டுட்டீங்க. சாரிடி சிக்கி பொண்டாட்டி, சிக்கி பைத்தியம். இதா வணக்கா. இவ்வளவு எனக்கா? இவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா வீணாக போகாது. 1 மந்த்துக்கு கெட்டு போகாது. சாப்பிட சாக்லேட் கூட நல்லது கிடையாது. சிக்கி பார் தானே நல்லது தான். அதனால தான் அதிகமாக வாங்கிட்டு வந்து சாப்பிட. எவ்வளோ நாள் சாப்பிட்றேன். நமக்கு ட்வின்ஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம்ல. போங்க சீனியர். ஏன்டி என்ன ஒன்று தெரியுமா, அவன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்கிறீங்க? என் அப்பா விட்டு உங்கள் அப்பா கிட்ட பேச சொல்லிட்டேன். எப்படி? ஏன்? அப்புறம் நீ நோன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? கல்யாணம் பண்ணிவிட்டு புருஷனாவது உங்ககிட்ட வரணும்ல, அதுக்காக தான். 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னடி பொண்டாட்டி ஆக போகிற, எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, பின்னாடி யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்றதுக்காக தான். சீனியர் நேத்தேவா? உன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பேசிட்டு தாண்டி வந்தேன். அப்புறம் அப்படியே விட்டுற சொல்கிறேடி நீ? ஷாக்காக இருக்கு அவங்களுக்கு பார்க்குறதுக்கு. சரி அதெல்லாம் விடு. உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, என் வீட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னண்ணா? சரி கை 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 அப்புறம் என்னடி? அப்புறம் என்ன? உன் புருஷனுக்கு என்ன தரப்போற? என்ன தரணும்? நான் உனக்கு சிக்கி பார் கொடுத்துருக்கேன். நீ எனக்கு என்ன தரணும்? தந்துட்டேனே. என்னடி தந்த? அதான் என்னையே தந்துட்டேனே. அவர் அப்படியே சிரிக்கிறாரு. திரும்ப கேட்க மாட்டியே? கேட்க மாட்டேன். வீட்டில் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க, எப்படி கேட்பேன்? எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்துக்குவா. எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எவ்வளோ
எவ்வளோ எடுத்துப்பீங்க? ஏய் அளவெலாம் இல்லடி, ஃபுல்லாகவே எடுத்துப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அந்த பார்க்கில் தானே இருந்திருப்பீங்க. அங்கே வந்து ஊஞ்சல் இருக்கும். அந்த ஊஞ்சல் வந்து அப்படியே உட்கார வச்சுருப்பாரு. உட்கார வச்சுட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு பேஷனேட்டடான ஒரு கிஸ் அப்படியே போகுது. அவரை என்ன சொல்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போது நீங்கள் பேக் கிஸ் நீங்கள் கொடுக்கவே இல்லை. பேக் கிஸ் கொடுறே பேக் கிஸ் கொடுறே நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் உங்களை ரசிக்கிறேன், அதை ஜஸ்ட் ஃபீல் பண்ணுறேன். தயான் விட்டுருங்க, அந்த ஃபீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் எடுத்துக்கோங்க, எவ்வளோ நான் எடுத்துக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு லவ் யூடி பண்ணாடி, சிக்கி லவ் யூடி, லவ் யூ ஸோ மச் டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துருப்பாரு. இப்போ வந்து 2 பேரும் உங்களுடைய ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்லேயே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வாக் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அவரோட ஷோல்டரில், அதாவது ஷோல்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, நீங்கள் வந்து அவருடைய செஸ்ட் வரைக்கும் தான் இருக்கீங்க. அவர் வந்து உங்களுடைய ஷோல்டரில் கை போட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே சாஞ்ச மாதிரி நீங்கள் நடந்து வரீங்க. தெரியல, நம்மளுடைய ஃபஸ்ட் மீட்டு நீங்களும் என்னோடய ஃபேஸ் பார்க்கல, நானும் உங்களுடைய ஃபேஸ் பார்க்கவே இல்லை. பட்டு இந்த மாதிரி நம்ம லைஃப் லாங் கை கோர்த்து நடப்போன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ல. ஆமாண்டி, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி அந்த டிராஃபிக்கில் நான் கீழே பைக்கில் நிற்பேன், நீ பஸ்ஸில் உள்ளே இருப்ப, அவள் தான் என் பொண்டாட்டி, அவள் தான்டா என் பொண்டாட்டி அப்படின்னு அந்த இடத்துல தான் அந்த உலகம் எனக்கு சொல்லுது அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. பாரு, அந்த லாஸ்ட் மினிட் எந்திரிச்சு நின்று சாரி சொல்லி நின்று பார்த்தியா, உன் ஸ்ட்ரக்சர் தாண்டி சொல்லிச்சு நீ என் பொண்டாட்டி அப்படின்னு. தயா உண்மை தாண்டி, அந்த ஸ்ட்ரக்சர், என்னோடய வாய்ஸ் எல்லாமே சொல்லிச்சுடி, நான் தாண்டா உன் பொண்டாட்டி. என்னடா நான் உனக்கு சாரி கேட்கணுமா அப்படின்னு கேட்டுச்சுடி. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஓ என்னோடய பொண்டாட்டி தானே இவ எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குறா, எனக்கு வந்து ஒரு முத்தை கொடுறி, நான் உனக்கு ஒரு முத்தை கொடுத்தா எல்லாமே சரியாக போய்டும்டி அப்படின்னு எனக்கு சொன்னுச்சுடி. தயாங் இட்ஸ் ஓவர் தயாங், இது ரொம்ப ஓவராக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் ஷோல்டர், அதாவது அவர் வந்து உங்கள் ஷோல்டர் மேலே ஹோல்ட் பண்ணியிருப்பார் இல்லையா கையை, இப்போ வந்து அதை அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்லேயே நடந்து போகிறீங்க. நல்லடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். நீங்கள் வந்து வேகமாக ஓடிட்டே இருப்பீங்க. அவங்க துப்பட்டா வந்து அப்படி என்னென்னா ஒரு சைடு வந்து குட்டியாக இருக்கும், ஒரு சைடு வந்து லென்த்தாக இருந்திருக்கும். நீங்கள் ஓடும்போது அதாவது அவரோட ஹேண்டில் படுற மாதிரி இருந்திருக்கும். அப்படியே பிடிச்சி இழுத்துருப்பார். அது அப்படி என்ன சொல்கிறது, உங்கள் ஷோல்டர்லேருந்து அப்படியே சரிஞ்சு அப்படியே கீழே வந்திருக்கும். அவர் பிடிச்சி இழுத்துருப்பார் இல்லையா, அவர் கையில் ஃபுல் துப்பட்டாவும் போயிருக்கும். இப்போ வந்து ரொம்ப இருட்டாகிடுச்சு. எப்படின்னா நீங்கள் வந்து வந்ததே ஒரு 6:30 அந்த மாதிரி வந்திருப்பீங்க, சாரி 7 மணி அந்த மாதிரி 7 மணி வந்திருப்பீங்க. நீங்கள் பேசிகிட்டு இருந்த கான்வர்சேஷன்லேயே ஒரு 8:30 9 o'clock இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப இருட்டாகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அப்படியே வேகமாக ஓடுறீங்க. அவர் பின்னாடியே ஓடியாந்து அப்படியே பேக்கில் பிடிச்சிருப்பாரு. சேம் டைம்ஸ் அந்த துப்பட்டாவை நீங்கள், அதாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி இப்போ பிக்சரில் இருக்கா இல்லைங்களா, அந்த மாதிரி துப்பட்டாவை போட்டு விட்டுருப்பாரு. அப்படியே உங்களை ஒரு சந்துக்குள்ளால் கூப்பிட்டு போகிறாரு. சிக்கி இங்கே பாரு, லவ் யூ. தயாங் விடுங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல, ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணுறியா? வேண்டாம் தான், ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிப்பியாடி. வேண்டாம் தயாங். அதாவது அவருடைய ஹேண்ட்ஸ் எல்லாம் அவங்க மேலே அப்படியே ப்ளே ஆகுது. தயாங் ஆஃப்டர் மேரேஜ் ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பார். அப்படி என்ன பண்ணியிருப்பார், அவர் உங்களுடைய டாப்குள்ளால் ஹேண்டை விட்டுருப்பார். இப்போ வந்து உங்களுடைய ஸ்டாப்ஸ்குள்ளாலேயும் கை போயிடுச்சு. தயா என்ன தயம் பண்ணுறேன்,
அப்படி என்ன பண்ணியிருப்பார், இப்போது உங்கள் டாப்க்கு அதாவது மேல் பக்கமாக உங்களுடைய செஸ்ட் எடுத்து சக் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். உங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, உங்கள் கால் தரையிலே இல்லை, அப்படியே தூக்கியிருப்பார். தயாங் ப்ளீஸ், கண்ட்ரோல் பண்ண முடியலடி, ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வலிக்குது, தயாங் ப்ளீஸ் வலிக்குது, வெளியில் இருக்கும்டாடி, தயாங் ப்ளீஸ் ப்ளீஸ், சிக்கி 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 லவ் யூ டி சிக்கி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஃபுல்லாக கீஸு. அப்படியே என்ன சொல்கிறது, மேலோட்டமாக அப்படியே, அதாவது உங்கள் உடம்பு அந்த ஸ்ட்ரக்சருக்கு அவர் வந்து ஃபாலோ ஆனார் இல்லையா, அந்த இந்த வாய்ஸால் பேசாதடி, இன்னும் 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 என்ன எனக்கு கொல்லுது, ப்ளீஸ் டி. தயாங் போதும் ப்ளீஸ் ப்ளீஸ் தயாங், இன்னும் ஒரு நாள் கூட பார்த்துக்கலாம் ப்ளீஸ் விடு, யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக நினைக்க போகிறாங்க தயாங் ப்ளீஸ். லவ் யூ டி சிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்வர்டில் கிஸ் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பார். ஓகேடா, இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது இதில் கேவலமாக பேசியிருக்கேன், இல்லை இதை இப்படி பேசியிருக்க வேணாம், இப்படி பண்ணியிருக்க வேண்டாம்னு ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு இது தம்ஸ் அப் பண்ணிட்டு போயிடுங்கடா. தேங்க்யூ. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சின்ன கமெண்ட், ஏதோ நல்லாயிருக்கு இல்லை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். தேங்க்யூ காய்ஸ்.